வேதாகமத்தில் பலர் விசுவாச வீரர்களின் பட்டியலில் இடம்பெற்றாலும் ஒரு சில வைராக்கிய வாஞ்சைகள் என வேதம் சிலரை தான் குறிப்பிடுகிறது. அதுபோல இன்று நம்மில் வாழும் இந்தியாவின் ஒரு வைராக்கிய வாஞ்சையை அடையாளப்படுத்துகிறோம். யார் இவர்? பினகாசின் பக்தி வைராக்கியம் இஸ்ரவேலின் வாதையை நிறுத்தியது போல இந்தியாவில் தீவிரமாக பரவிய கொரோனா வைரஸ் நிறுத்தப்பட முழுமூச்சாய் செயல்பட்ட எழுப்புதல் வீரர் இவர். எலியாவின் வைராக்கியத்தால் பாகாலுக்கு சாவுமணி அடித்ததை போல இந்தியாவில் கொக்கரிக்கும் பல பாகால்களுக்கு தீராத தாகத்தினாலும் கண்ணீரின் ஜபத்தினாலும் சரமாரி பதிலடி கொடுக்கும் ஜப வீரர் இவர். இந்தியாவின் ஆசீர்வாதத்தை சுரண்டும் பல மனிதர்களை தோலுரித்து காட்டி கிறிஸ்தவர்களை சவால் விடும் சந்ததியாக உருவாக்கும் உண்மை சேவகர் இவர். குடித்தல்ல, துன்மார்க்கமாய் நடந்த இல்ல, லஞ்சம் வாங்கின இல்ல, என்னோட நரகத்திற்குள்ளே வா என்று சொல்லுவான். ஒரு மனிதனும் தப்பித்துக் கொள்ள முடியாது, ஒருவரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. இயேசுவின் வைராக்கியம் எருசலேம் தேவாலயத்தின் வியாபாரிகளை விரட்டி ஆலயத்தை சுத்திகரித்தது போல இன்றைய திருச்சபையை ஆட்டி படைக்கும் வியாபாரிகளையும் அவர்களின் பாவக்கரைகளையும் சுட்டிக்காட்டி விசுவாசிகளை மனம் திரும்ப அழைக்கும் சுவிசேஷ பணியாளர் இவர். சுவிசேஷத்தை அறிவிக்காதபடி நீங்கள் எத்தனை ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணினாலும், எத்தனை உடைகளை வழங்கினாலும், எத்தனை வீடு கட்டி கொடுத்தாலும் அது பரலோகத்திலே கணக்கிலே சேர்க்கப்பட மாட்டாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். முதலாவது சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். ஆம், இவர்தான் தேவனின் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் செயல்படுத்தியே தீர வேண்டும் என வீரமான மன உறுதியும் எப்படியாவது எழுப்புதல் தீ பற்றி எரிந்தே தீர வேண்டும் என வைராக்கிய வாஞ்சையாய் உலகின் பல நாடுகளுக்கு பயணம் செய்து இன்றளவும் சோர்வின்றி தேவராஜ்யத்திற்காக உழைக்கும் எழுப்புதல் நாயகன் இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்களின் ஸ்தாபகர் சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள்.